வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார் 168 168வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நிறைய அழகான கூடைகள் இமேஜஸ் இருக்குது. தொடர்ந்து வீடியோவோட எண்டிங் வர பாருங்கள். நியூ வியூவர்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். 159 உள்ள கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். ரூபி செந்தில் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கிரிஜா ஸ்வாதி மேம் சொல்லியிருக்காங்க. ஆல் தி பேஸ்கெட்ஸ் ஆர் டன் வித் குட் எஃபர்ட், வெரி நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மேம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாராட்டு எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் சேரும். இதில் இமேஜஸ் கொடுத்துருக்க அத்தனை பேருக்கும் சேரும். அதனால தான் நான் இந்த கமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். எத்தனை பேர் கமெண்ட்டில் போய் பார்ப்பீங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் இந்த கமெண்ட் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். மோகன் எம் சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல் இமேஜஸ்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் முருகன் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். 1700 இமேஜஸ்க்கு மேலே அண்ட் நிறைய சேட்டிங்ஸ் வேறு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்றா நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா வாட்ஸ்அப் எனக்கு ஓப்பன் பண்ணவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ரக் ஆகுது. நிறைய இமேஜஸ் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால ஃபோன்லேயும் நிறைய மெமரி லாஸ் ஆகிருக்கு. நிறைய இமேஜஸ் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால இது எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்குள்ள கமெண்ட்க்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரும் உங்களோட இமேஜஸை நீங்கள் டெலீட் பண்ணிடாதீங்க. 160 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாணிக்கம் ராமசாமி, சாந்தி, சேகர், அப்புறம் அர்ஷத் எல்லாமே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 160 தான் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம் முரளி, அப்புறம் கிருஷ்ண சுவாமி சுவாஜா அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமமாலினி ஆர் ஃபைன் மேம் சொல்லியிருக்காங்க. தெய்வானி சிஸ்டர் சூப்பர் எக்ஸ்பிளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பெரிய பூஜை கூடை போடுவது எப்படின்னு யோகராஜ் நாராயணசாமி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். 2 மாடல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பூஜா கூடை பேஸ்கட் இல்லை பூஜா பேஸ்கட் அல்லது பூஜா கூடை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வீடியோவில் பூஜா கூடைக்கு மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோ பிளேலிஸ்ட் பாருங்கள் சிஸ்டர். அல்லது எந்த ஒரு வீடியோலையுமே நான் ஸ்டார்டிங்கில் மெஷர்மெண்ட் சொல்லிடுவேன். பார்ட் 1ல் பாருங்கள். பார்ட் 2ல் அதோட கண்டினியூவாக தான் வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துட்டு எப்படி போடுறது என்ன மெஷர்மெண்ட்ங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுக்கும் பூஜா கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆம்நாட் பேஸ்கட்டில் கூட நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விக்கி விக்னேஷ். அப்புறம் பேஸ்கட் மாடல்ஸ் 160 மகா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ரூபி செந்தில் சிஸ்டர் நைஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பொன்ராஜ் நல்லா புரிஞ்சுது மேம்னு சொல்லியிருக்காங்க. நியூ வியூவர்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா அது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லும்போது ரொம்ப டிலே ஆகும். அதனால் அதை லாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்டிங் வர பாருங்கள். ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் குச்சி எப்படி சொருகிறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அனுப்பமா ஸ்ரீதர் அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லிட்டுருக்கிறது. ஒவ்வொரு கமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்குள்ளே ரிப்ளைஸ் எல்லாமே ஒவ்வொரு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டிக் நம்ம குச்சி சொருகிறோம் பார்த்திங்களா, அது எங்கே கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. சும்மா நம்ம வாரியல் குச்சி தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாரியல் குச்சி தென்னை மர குச்சி தான் அது. தென்னங்குச்சி கிடைக்கிற அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக் மாடலில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. அது தென்னை வாரியல் புது வாரியல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா தென்னை மரம் இருந்ததுன்னா அதுலேருந்து கூட நம்ம குச்சி பச்சையாக உடைச்சி கொஞ்சம் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் கேட்டிருக்காங்க. அது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், சரியாக கவனிக்கிற போல அவங்க. 161 உள்ள கமெண்ட் பார்ப்போம். வெரி குட் கலர் காம்பினேஷன், ஆல் தி பாஸ்கெட்ஸ் ஆர் வெரி நைஸ்லி டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிஜா ஸ்வாதி மேம். மாணிக்கம் ராமசாமி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. முத்து செல்வி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜ்குமார் இந்துமதி ஆல் பாஸ்கெட்ஸ் ஆர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 6 ரோல் வயர் கூடைக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோ பிளேலிஸ்ட் பாருங்கள். வேதா 2014ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எப்போவுமே மெஷர்மெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள். அடுத்து 161 ரூபி செந்தில் சிஸ்டர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹேமமாலினி ஃபைன் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக நமக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
நிறைய கலர்ஸ் எங்கள் ஊரில் கிடைக்கல, அதனால் கலர்ஸ் வேணும், ஒயர் வேணும்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்புக்கு வாங்க சிஸ்டர் ஸ்ரீனி கவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் கமெண்ட்குள்ளே ரிப்ளை எல்லாமே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா மறக்காமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பாருங்கள். அதில் நான் கமெண்ட்க்கான ரிப்ளைஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவேன். உங்களுக்கு கமெண்ட்டில் போய் ரிப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி நான் ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது புரியுங்கிறதுக்காக, அவங்களுக்கும் இதே மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா தெளிவடையும். அதுக்காகத்தான் நான் இந்த பாட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எல்லோரும் பாராட்டியிருக்கிறத எதுக்காக நான் இதில் வாசித்து காமிக்கிறேன்னா, எல்லோரும் போய் கமெண்ட் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது. எல்லாருக்குமே இந்த எல்லோரும் பாராட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த கமெண்ட் எல்லாமே. சமீருன் ஹபீபா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய பூக்கள் வந்து உள்ளது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் நீங்கள் ஊரையும் பேரையும் நெக்ஸ்ட் டைம் போடும்போது குறிப்பிட்டு அனுப்பிவிங்க. அப்போ தான் இது எந்த ஃப்ளார் அப்படிங்கிறது தெரியும், யாருக்குள்ளது அப்படிங்கிறது தெரியும். எல்லா வியூவர்ஸ்ட்டையும் நான் சொல்கிறது தான். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போதாவது சேர்த்து அனுப்புங்க. ராம் முரளி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மோகன் எம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பாராட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காளி கே அவங்க நைஸ்னு சொல்லியிருக்காங்க. மோனிகா ப்ளீஸ் அப்லோட் மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மேக்ஸிமம் கூடைகள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கூடை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதை அப்லோட் பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சிஸ்டர். அப்புறமா ஆல் பேஸ்கட்ஸ் ஆர் சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் அப்லோடிங் மை பேஸ்கட் இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 161 ஷீலா முத்து அவங்க பாராட்டியிருக்காங்க. எல்லாருமே உங்கள் பேரை குறிப்பிட்டு அனுப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடும்போது உங்கள் பேரை வாசிக்கணுன்னா நான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமை தான் வாசிக்கிறேன். உங்கள் பேர் கீழே வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா, அதாவது அக்கௌண்ட்டில் உள்ள பேர் வேறு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கீழே உங்களோட பேரை குறிப்பிட்டு அனுப்பிவிங்க. ஜாயின் பண்ணுறது புரியலைன்னு கேட்டிருக்காங்க. டேப் கூடையில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, பிரபா தனசேகர். இப்போ நான் புதுசாக ஒரு டேப் கூட வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர், அதை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். டேப் கூட ப்ளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் 162 எல்லோரும் பாராட்டியிருக்காங்க. ரூபி செந்தில், ஹேமமாலினி சிஸ்டர், அப்புறம் ராமச்சந்திரன், ராஜ்குமார், கிரிஜா சுவாதி, இவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிஜா சுவாதி மேம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் இந்த வீடியோவில் 162 ஒரு மொபைல் ஹோல்டர் எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. போட்டு காமிக்கிறேன் சிஸ்டர். தொடர்ச்சியாக சேனலை பார்த்துட்டே இருங்க, என் டைம் கிடைக்கும்போது போட்டு காமிக்கிறேன். அப்புறம் 6 ரோல் நார்மல் வயர் கூடைக்கு மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. வேதா அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர். எதுலேயாவது உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும், உங்களோட நீங்கள் கேட்குற மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தெய்வானி சிஸ்டர் செம அழகு, குட்டி கூடை எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம நியூ வியூவர்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். எதுக்காக இதை நான் ஒவ்வொரு இடையும் சொல்கிறேன்னா, நியூ வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது, புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அதுக்காக ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸில் பார்த்துக்கலாம். அதில் பார்த்து நீங்கள் கூடைகள் எப்படி அனுப்புறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு எடுங்க. அதாவது செவ்வக டைப்பில் ஃபோனை திருப்பி வச்சு ஃபோட்டோ எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ முழுக்க கவர் ஆகும். சென்டரில் மட்டும் வர்றதுக்கு காரணம் செங்குத்தாக வச்சு எடுக்கிறதுனால தான். அதாவது இப்படி நேராக ஃபோனை வச்சு எடுக்கிறதுனால இந்த ஃபோட்டோ சென்டரில் மட்டும் வர மாதிரி வருது. இந்த வீடியோவில் வருது பார்த்தீங்களா, அது அப்படி வராமல் இருக்கணும்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு எடுங்க. அப்புறமா இதுவரை நீங்கள் ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒருத்தரோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி மட்டும்தான். இது ஒன்லி டேலண்ட் ஷோ. இது எப்படி கற்றுக்கிறதுன்னு உங்களுக்கு தனித்தனி டியூட்டோரியல்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளேலிஸ்ட் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சேனலில், அதில் போய் பாருங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன நாட்ஸ் போட்டு படிங்க, அப்புறமா மினி பேஸ்கெட் போட்டு படிங்க, அப்புறமா 1 ரோல் பேஸ்கெட், இப்படி படிப்படியாக நீங்கள் முன்னேறி வரலாம் நியூ வியூவர்ஸ். அப்புறமா நீங்கள் ரங்கோலி கோலங்கள் நிறைய போடுவீங்க இந்த மந்த்தில், அதெல்லாம் நீங்கள் பத்திரமா சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஜான்வரி 17 மேலே அந்த இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஒருத்தர் எத்தனை இமேஜஸ்னாலும் அனுப்பலாம், குறைஞ்சது 30 இமேஜஸ் வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.